ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, திருவாதிரை கூட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த திருவாதிரை கூட்டு வந்து திருவாதிரை களி செய்கிற அன்னைக்கு, திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு, அதாவது ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தின நாள் இந்த களியும் இந்த கூட்டும் செஞ்சு படைப்பாங்க. ஸோ இந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கூட்டை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சீசனல் வெஜிடபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் மொச்சப்பருப்பு, சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், அப்புறமா வாழைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், ஸோ இந்த மாதிரி 7 விதமான காய்கறிகளை நான் சேர்த்துருக்கேன். ஸோ 7 இல்லை 9 அது வந்து அவங்கவுங்களுடைய சாய்ஸு, எத்தனை விதமான. ஆனால் ஒத்தப்படை எண்ணில் வந்து இந்த காய்கறிகளை சேர்க்கணும். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ வேணும் அப்படின்னா குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மண் சட்டியிலே வந்து வேக வச்சிட போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் இந்த காயெல்லாம் நல்லா வேகிறதுக்கு. அது வரைக்கும் நான் விட்டுற போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குழஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பேஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்னால தான் அந்த கூட்டோடைய ஸ்மெல்லும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா வரும். ஸோ இதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4-5 மிளகு போட்டால் போதும். ஏன்னா நம்ம மிளகா வத்தலும் போட போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே வந்து வெந்தயம். ஸோ வெந்தயத்தோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கூட்டுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ காஞ்ச மிளகா வந்து அவங்கவுங்களுடைய சாய்ஸு. காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணுங்கிறவங்க ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, இந்த வெந்தயம், மிளகு இதெல்லாம் சேரும்போது இந்த கூட்டோட வாசனையும் இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுட்டு லேசாக வறுத்தா போதும். அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மையாக அரைச்சாச்சு. ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு வச்சுருக்கேன். ஸோ இந்த காயும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அமுத்தி பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிடும், எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா இதில் சேர்க்க போகிறோம். நம்ம எதுவுமே வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதோடையே நான் துவரம்பருப்பு சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய் உடையாத மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் புளியை வந்து ஊற வச்சுருங்க ஏற்கனவே, அதை மட்டும் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஒரு விரதத்துக்கான உணவு மாதிரி. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வெங்காயம், தக்காளி போடலைனா கூட அதோட டேஸ்ட்டு வந்து அந்த புளி தண்ணியோடைய டேஸ்ட்டு, அந்த நாட்டுக்காயெல்லாம் சேர்த்ததுனால அந்த புளி தண்ணியும் அந்த நாட்டுக்காய்களும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி மார்கழி மாதத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய காய் எடுத்துக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா பனிக்காலம், நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம காய்களை நிறைய எடுக்கும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுக்காகவே மோஸ்ட்லி இந்த மாதிரி விரதங்கள்லாம் இந்த மாதத்தில் தான் நிறைய வரும். ஸோ
இதில் வந்து நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம போட்டாச்சு. இதையும் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டதுனால நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப கட்டியாக வந்து சர்வ் பண்ண வேணாம். கொஞ்சம் இலகுன பதத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் புளி எப்பயுமே புளி சேர்க்கும் போது வெல்லம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அது அந்த பேலன்ஸ் பண்ணும், அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய சூப்பரான யம்மியான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாதத்தோடு சர்வ் பண்ணலாம், இல்லை களியோடு சர்வ் பண்ணலாம். கடைசியாக மட்டும் தாளிப்பு, கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறமா கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு மட்டும் ஊற்றிட்டா போதும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் காலையில் வைக்கிற குழம்ப வந்து கொஞ்சம் சூடு பண்ணுங்கள். ஒரு தடவை வச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை சூடு பண்ணிவிட்டு மத்தியானமாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த புளி எல்லாமே மிக்ஸ் ஆகி அது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye from Sudhi's Kitchen.